சபரிமலை கோயில் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஐயப்பன் தான் ஞாபகம் வரும். ஆனால் இப்போது காலப்போக்கில் அது எப்படி மாறிடுச்சுன்னா சர்ச்சைகள் தான் ஞாபகம் வரக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. அந்த அளவுக்கு சபரிமலை கோயிலுக்கும் சர்ச்சைகளுக்கும் சம்பந்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாத மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் சபரிமலை கோயிலுக்குள்ளே செல்லலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டிபேட்டுங்கிறது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பால் பெரிய அளவுக்கு வளர்ந்துச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் அடங்கிறதுக்குள்ளே 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை வச்சு பாட்டு பாடின இசைவாணியுடைய பாட்டை எடுத்து அந்த பாட்டு பாடினதுக்காக அவங்களுக்கு கொலை மிரட்டல்லாம் போயிருக்கு. அவங்க போலீஸில் போய் கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரீசன்ட் சர்ச்சையாக நடந்துக்கிட்டு இருக்கு. கரெக்டாக சபரிமலைக்கு மாலை போடக்கூடிய சீசன் வரும்போதெல்லாம் கூடவே ஏதாவது ஒரு பெரிய சர்ச்சையும் கிளம்பி வந்துக்கிட்டே இருக்குது. சபரிமலைக்கும் இந்த சர்ச்சைகளுக்கும் ஏன் இவ்வளவு தொடர்புங்கிறது இருக்குது? சபரிமலையுடைய வரலாறு தான் என்ன? சபரிமலைக்கும் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? நாம கும்பிடக்கூடிய ஐயனார் தான் அங்கே ஐயப்பனாக இருக்காரா? அதே மாதிரி சபரிமலைக்கு பௌத்த மதத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் என்ன? இப்படி சபரிமலை ஐயப்பனை பற்றிய முழுமையான வரலாறு தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்னைக்கு நம்ம ஏறி போக போகிறது சபரிமலைக்குள்ள. வாங்க. சபரிமலையையும் ஐயப்பனையும் பற்றி நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய கதைகள் அப்படிங்கிறத அதை சுற்றி இருக்கும். சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் சிலை அப்படிங்கிறது பரசுராமரால் நிரூபிக்கப்பட்ட சிலை. அது அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கதைகளெல்லாம் எடுத்து ஓர வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கோயிலுடைய வழிபாட்டில் ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது இருக்குது. 41 நாள் விரதம் இருந்து அந்த கோயிலில் போய் தரிசனம் செய்கிறதுங்கிறத வழக்கமாகவே ஐயப்ப பக்தர்கள் வச்சுருக்காங்க. ஆனால் ஆக்சுவல் ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சபரிமலையில் நிறைய மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது அப்டேட் ஆகிட்டே இருக்குது. காலப்போக்கில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கு. ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள்லையுமே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சபரிமலையில் ஒவ்வொரு விஷயமும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொன்னல, அதை இன்னொரு வாட்டி விசிட் பண்ணணும். ஏன்னா நம்ம லைஃப்லேயும் நம்ம அப்டேட் ஆகிட்டே இருந்தால் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். ஏன்னா இன்றைக்கி உலகங்கிறது பயங்கர ஸ்பீடாக மாறிட்டே இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இனிமேல் உலகத்தை ஆட்சி செய்ய போகுது அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட் ஆகிக்கலாம்னா அவுடேட் ஆகிடுவோம். நம்மளுடைய இடம்ங்கிறது வேறு ஒருத்தரால் நிரப்பப்பட்டுடும். அதனால தான் நிறைய கம்பெனிஸில் இன்றைக்கி லே ஆஃப் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மாதிரி நம்மளுடைய கெரியருங்கிறது ஒரு ரோட் பிளாக்குள்ளே போகாமல் இருக்கணும்னா ஏஐ பற்றி நம்ம அப்டேட் ஆகிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏஐ பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3 hour ட்ரைனிங் கோர்ஸுங்கிறது இருக்குது. அதை நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலே போதும். ஏஐ பற்றின அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி உங்களுடைய கரியருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸ் மூலமாக நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏஐ எப்படி யூஸ் பண்ணி ஈஸியாக வேலை தேடிக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸை உருவாக்க முடியும். உங்களுக்குன்னு பர்சனலான ஒரு பிராண்டை கூட நீங்கள் உருவாக்கலாம். காம்ப்ளெக்ஸான பசில்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கான சொல்யூஷனையுமே ஏஐ யூஸ் பண்ணி எப்படி உங்களால் உருவாக்கிக்க முடியுங்கிறதெல்லாம் கற்றுக்கலாம். இப்படி 20+ ஏஐ டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த கோர்ஸில் கற்றுத்தராங்க. இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஆப்ரேஷன், நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரீலான்சராக இருந்தாலும் சரி, இல்லை கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் கூட இந்த கோர்ஸுங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோர்ஸில் ஏற்கனவே எங்கள் டீம் அட்டன் பண்ணி பார்த்தாங்க. அதில் நிறைய யூஸ்ஃபுல்லான ஏஐ டூல்ஸுங்கிறது நாங்கள் கற்றுக்கிட்டோம். எங்களோட கண்டென்ட் ஜென்ரேஷனில் அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கோர்ஸில் ஏற்கனவே 10 லட்சத்துக்கு அதிகமான பேர் கலந்துக்கிட்டு பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி பலன் அடையலாம். வழக்கமாக இந்த கோர்ஸுங்கிறது ஒரு பெய்ட் கோர்ஸ். ஆனால் நம்மளுடைய லிங்கை கிளிக் பண்ணி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய நம்ம பிக்யூபஸில் முதல் 1500 பேருக்கு இந்த கோர்ஸை ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் இப்போவே அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்து அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நேரடியாக சேரும். அது மூலமாகவும் நீங்கள் நேரடியாக பலன் அடையலாம். இப்போ லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து கோர்ஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய கரியரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. இப்போ நாம் சபரிமலை ஐயப்பன் மேட்டருக்கு வருவோம். 2018 செப்டம்பர் மாதத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்டுடைய 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தந்தாங்க. சபரிமலை கோயிலில் 10 முதல் 59 வயது வரையிலான பெண்கள் செல்ல விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி உச்சநீதிமன்றம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இன்இக்வாலிட்டிங்கிறது இருக்கக்கூடாது. ஆண்களும் பெண்களும் சமம்தான். பாலினத்து அடிப்படையில் கோயிலுக்குள்ள அனுமதிக்காமல் இருக்கிறது டிஸ்கிரிமினேஷனுக்கு தான் வழிவகுக்கும். அதனால் பெண்கள் அந்த கோயிலுக்குள்ளே சென்று வழிபடுறதுக்கு முழு உரிமை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற தீர்ப்புங்கிறது அதில் இருந்துச்சு. இந்த தீர்ப்பு அந்த சமயத்தில் பல பேர் வரவேற்று பேசினாங்க. தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட மிக முக்கியமான தீர்ப்பு இது அப்படின்னு சொல்லி வரவேற்று பேசினார். ஆனால் அதே சமயத்தில் இந்த தீர்ப்புக்கு எதிரான கருத்து தெரிவித்தவர்களும் இருக்காங்க.
பாரம்பரியமாக அந்த கோயிலில் ஆண்கள் மட்டும்தான் போய் வழிபடக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் உங்களுடைய வீம்புக்காக நீங்கள் பெண்களும் உள்ள செல்லலான அனுமதி அளிக்கிறது ரொம்ப தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்டினாங்க. பல நூற்றாண்டுகளாக அங்கே ஆண்கள் மட்டும்தான் வழிபடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஐயப்பன் பிரம்மச்சாரியாக இருக்கார், அவர் பெண்களை பார்க்கக்கூடாது, அதனால தான் பெண்கள் அந்த கோயிலுக்கு அனுமதிக்கப்படுறதில்ல, ஏன் நீங்கள் இந்த மாதிரியான தீர்ப்பு தரீங்கலாம் கடுமையான விமர்சனங்கள்ங்கிறது வந்துச்சு. கோயிலுக்குள்ளே பெண்களை விடக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கான போராட்டம்லாம் வெடிச்சது. அதையும் தாண்டி கோயிலுக்குள்ளே நுழையணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து அதற்கான முயற்சிகள் எடுத்தாங்க. தமிழ்நாட்டில் இருந்து கூட மனிதி அமைப்பு மூலமாக நாங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போவோம் அப்படின்னு கிளம்பி போன சம்பவம்லாம் கூட நடந்துச்சு. ஆனால் யாரையுமே அந்த கோயிலுக்குள்ளே அனுமதிக்காமல் ஐயப்ப பக்தர்களும் அந்த கோயிலுடைய நிர்வாகத்தினரும் தொடர்ந்து வந்து போராடிக்கிட்டே இருந்தாங்க. அதையெல்லாம் மீறி 2 பெண்களை ஐயப்பனுடைய கோயிலுக்குள்ளே அழைத்து சென்றாங்க காவல்துறையினர். ஆனால் அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறமா கோயிலுடைய நடையை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே சாத்தி அதை சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கான வேலைங்கிறது நடந்துச்சு. அதுக்கப்புறமா தான் கோயிலுங்கிறதே திறந்தாங்க. இப்படி பயங்கரமான கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது 2018 இருந்து நடந்துட்டு. ஆனால் இந்த தீர்ப்பை வரவேற்று பேசக்கூடியவங்க சொல்லக்கூடிய வாதம் என்னென்னா, பெண்கள் இந்த கோயிலுக்குள்ளே அனுமதிக்கப்படாமல் இருக்கிறது 1991 அப்புறமா தான் ஆரம்பிச்சதே தவிர அதுக்கு முன்னாடி இப்படிலாம் கிடையாது, பெண்கள் அங்கே போய் வழிபட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிற கருத்தை தான் முன் வச்சாங்க. முன்னாள் இந்திய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய அட்வைசராக இருந்த டி கிருஷ்ணம்பிள்ளை ஐயப்பன் அவர்கள் எனக்கான முதல் சோறுணு நிகழ்வுங்கிறது இந்த ஐயப்பன் கோயிலில் தான் நடந்துச்சு அப்படிங்கிற கருத்தை பதிவு செஞ்சார். இந்த சோறுண்ணு அப்படிங்கிறது என்னன்னா, அம்மாவோட மடியில் உட்கார வச்சு அவருக்கான முதல் சோறை ஊட்டின நிகழ்வு. இந்த சோறுண்ணு நிகழ்வுங்கிறது 18 படி ஏறி ஐயப்பனை தரிசனம் செஞ்சுக்கிட்டே தான் நடந்துச்சு. ஐயப்பனை பார்த்தபடி தான் நான் என்னுடைய அம்மா மடியில் உட்காந்து சாப்பிட்டேன் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறார். அந்த சமயத்தில் அவங்களுடைய அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்தப்போ அது எனக்கு சரியாக தெரியல, ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு 2 தம்பிகள் தங்கை பிறந்தாங்க அப்படிங்கிற கருத்தை அவர் பதிவு செய்கிறார். இவருக்கு முன்னாடியே 3 குழந்தைகள் பிறந்து இறந்துருக்கு. அதுக்கப்புறமா தான் இவங்க ஐயப்பனை வழிபட்டு நீ உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவனுக்கு நீ ஐயப்பன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னனால இவர் பிறந்தாராம். அதனால் இவருக்கு ஐயப்பன்கிற பேர் வைக்கப்பட்டுச்சான். அதனால தான் இவருக்கான சோறுண்ணு நிகழ்வுங்கிறதே இந்த ஐயப்பன் கோயிலில் நடந்துச்சு அப்படிங்கிறத அவர் ஸ்ட்ராங்காக பதிவு செய்கிறார். அதே மாதிரி கன்னடா ஆக்ட்ரஸ் ஜெயமாலா 29 வயசு எனக்கு இருக்கும்போது நான் கோயிலுக்கு போயிருக்கேன், கோயிலில் வந்து 18 படி ஏறி ஐயப்பனை தொட்டு தரிசிச்சிருக்கேன், அப்படிலாம் நான் என்னால் இருக்க முடிஞ்சுது, இப்போ என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்தை முன் வச்சாங்க. அதுவும் அந்த டைமில் பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலில் சினிமா ஷூட்டிங்கே நடந்திருக்கு. குருசாமியாக இருந்த திரு நம்பியார் அவர்கள் நம்பினார் கெடுவதில்லை அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தார். அந்த படத்தில் மெயின் ஹீரோ யாருன்னா விஜயகாந்த் அவர்கள். அந்த படத்துடைய ஷூட்டிங்கில் பெரும்பகுதி அப்படிங்கிறது இதே கோயில் வளாகத்துக்குள்ளே நடந்திருக்கு. அந்த 18 படியில் அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே வந்து ஏறி இருக்காங்க அப்படிங்கிற கருத்துங்கிறது முன்வைக்கப்பட்டுச்சு. ஐயப்பா, இது என்ன சோதனை! அது மட்டும் இல்லை, இன்னொரு படத்தோட ஷூட்டிங்கும் இதே கோயிலுக்குள்ளே நடந்திருக்கு. அந்த கோயிலுடைய 18 படியில் டான்ஸ் சீக்வன்ஸ்லாம் கூட ஷூட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான டான்சர்ஸ்லாம் கூட டான்ஸ் ஆடியிருக்காங்க. இந்த சம்பவத்தெல்லாம் உதாரணமாக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இந்த பழக்கம் முன்னாடியிலேருந்தே இருந்துச்சு, ஆனால் அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் ஃபாலோ பண்ணலை. இன்ஃபேக்ட் வந்து இந்த படத்தில் நடித்தவங்க இந்த 18 படிக்கெலாம் போய் ஏறினாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு ஃபைன் போடப்பட்டுச்சு. அந்த செகண்ட் படத்தோடைய ஷூட்டிங்கில் டான்ஸ் ஆடினாங்கல்ல, அந்த டான்ஸ் ஆடினது யாருன்னா சுதா சந்திரன், அவங்களுக்கு கூட ஃபைன் போடப்பட்டிருக்கு கோர்ட் மூலமாக. இது ஏற்கனவே பழக்கத்தில் இருந்த ஒன்று தான், அதை தான் இப்போது ஸ்ட்ராங்காக ஆக்குனாங்க அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. பெண்கள் வந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எடுத்து வைக்கக்கூடிய முக்கியமான வாதம் அப்படிங்கிறது என்னென்னா, சபரிமலையில் தான் ஐயப்பன் வந்து பிரம்மச்சாரியாக இருக்கார், அதனால தான் பெண்கள் அங்கே அனுமதி கிடையாது. அதே சமயத்தில் எங்கள் குளத்துப்புழா, ஆரியங்காவு, அச்சன் கோவில் மாதிரியான கோயில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே சபரிமலை ஐயப்பனை வந்து தரிசிக்கிறதுக்கு வந்து பெண்களுக்கு அனுமதி இருக்குது. அங்கே ஐயப்பன் வந்து வெவ்வேறு வடிவத்தில் இருக்கார். ஆனால் இங்கே தான் பிரம்மச்சரியாக இருக்கார், அதனால தான் பெண்கள் அங்கே அனுமதிக்கப்படுறதில்லைங்கிற கருத்தை சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அப்படிங்கிறது 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மூலமாக வந்தது. இந்த 5 நீதிபதிகளில் ஒரே ஒரு பெண் நீதிபதி இருந்தாங்க, அவங்களுடைய பேர் இந்து மல்ஹோத்ரா. 4 நீதிபதிகளும் பெண்கள் உள்ளே செல்றதுக்கு அனுமதி தரலாம் அப்படின்னு சொன்னப்போ தரக்கூடாதுன்னு சொன்ன ஒரே நீதிபதி இவங்க தான். அப்படி தரக்கூடாதுன்னு சொன்னதில் அவங்க சுட்டி காட்டினது ஒன்று என்னென்னா, முக்கியமான ஒரு பிரிட்டிஷ் டாக்குமெண்ட்.
1820களில் பெஞ்சமின் ஸ்வைன் வார்ட் அப்புறம் பீட்டர் அயர் கார்னர் அப்படிங்கிற 2 பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் கேரளா முழுக்க வந்து சுற்றுப்பயணம் செஞ்சு கேரளாவுடைய ஹிஸ்ட்ரி, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க. மெமோர் ஆஃப் த சர்வே ஆஃப் த ட்ரவன்கோர் அண்ட் கொச்சின் ஸ்டேட்ஸுங்கிற அந்த தொகுப்புங்கிறது 2 வால்யூமாக அதுக்கப்புறம் ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. அந்த தொகுப்பில் தான் சபரிமலையை பற்றின முக்கியமான குறிப்புங்கிறத அந்த 2 ஆஃபீஸர்ஸ் பதிவு செய்கிறாங்க. சபரிமலையை அவங்க சௌரிமுல்லா சாஸ்தா அப்படின்னு பதிவு செய்கிறாங்க. இந்த சபரிமலை சாஸ்தா கோயில் அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் கொஞ்சம் எல்லாரும் வந்து வேண்டக்கூடிய கோயிலாக இருக்குது. ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே வயதான பெண்களும் சிறுமிகளும் செல்றதுக்கு தான் அனுமதி இருக்குது. இளம் பெண்கள் இந்த கோயிலுக்குள்ளே அனுமதிக்கப்படுறதில்லை. ஏன்னா அந்த தெய்வம் அதை விரும்புறதில்லை அப்படிங்கிறத பதிவு செய்கிறாங்க. இதை எடுத்துக்காட்டி தான் 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பெண்கள் வந்து அங்கே அனுமதிக்காமல் இருக்கிறதா சரி அப்படிங்கிற மாதிரியான கருத்தை அவங்க பதிவு செஞ்சுருந்தாங்க. இதை தான் இந்த தீர்ப்பை எதிர்க்கிறவங்களும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறாங்க. சரி, இது ஐயப்பன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கான சர்ச்சை, மர்மம். ஆனால் உண்மையிலேயே பெண்கள் இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்காங்களா? ஐயப்பனுடைய வரலாறு தான் என்ன? இந்த கோயில் யாரால் எப்போ எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? அதை தேடணும்னா இதுக்கான பதில்ங்கிறது நமக்கு ஓரளவுக்கு கிடைக்கலாம். அதை தேடி நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஐயப்பனுடைய வரலாறு அப்படிங்கிறது புராணங்களில் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் நார்த் இந்தியாவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஐயப்பன்னா யாருன்னு கேட்குற அளவுக்கு தான் அப்போவும் நிலைமை இருந்துச்சு. இப்போ அது ஓரளவுக்கு மாறி இருக்க தவிர முழுசாலாம் மாறலை. மேபி இந்த கோர்ட்டு தீர்ப்பு, இந்த கலவரம் இதனால் வேணால் அது பெருசாக பேசப்பட்டிருக்கலாம். ஸோ ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு கடவுளை பற்றின குறிப்புகள் அப்படிங்கிறது எந்த வித இந்து புராணங்கள்லையுமே இல்லை. அது கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடாக தான் இருக்குது. சரி, இப்படி கேரளாவை சார்ந்திருக்கக்கூடிய இந்த ஐயப்பன் வழிபாட்டுக்கு என்ன கதை பின்புலம் சொல்கிறாங்க அப்படின்னா, காட்டுக்குள்ளே ஒரு சின்ன குழந்தையா ஐயப்பன் இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் பந்தல அரசர் வந்து அந்த பக்கம் வேட்டையாடுறதுக்காக போனப்போ குழந்தைய பார்த்துருக்காரு. அப்போ அங்கே வந்த ஒரு முனிவர் வந்து இந்த குழந்தைய நீ எடுத்து உன் குழந்தையா வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அவர் எடுத்துகிட்டு போய் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. சொந்த மகனாகவே வளர்க்குறாரு. அவருக்கு முடிசூடணுங்கிற நிலைமை வரும்போது ராணிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ராணி சரியாகணும் அப்படின்னா அவருக்கு புலிப்பால் கொடுத்தாதான் அவருக்கு குணமாகும் அப்படின்றாங்க. அதுக்காக ஐயப்பனை போய் புலிப்பால் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஐயப்பன் போனவர் ஒரு பெண் புலி மேலே அமர்ந்து திரும்ப வராரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் புலிகளுடைய குட்டிகளும் அவர் கூடவே வருது. அவர் அந்த இடத்துக்கு அரண்மனைக்கே வந்து அவருடைய தாய்க்கு வந்து புலிப்பாலை கொடுத்து குணமாக்கினாரு அப்படிங்கிற கதை வரும். ஆனால் கடைசியில் இளவரசராக இருக்கக்கூடிய அவர் மன்னராகணும்னு சொன்னப்போ, இல்லை எனக்கு மன்னராக வேண்டிய ஆசைங்கிறதெல்லாம் இல்லை, நான் வந்து ஒரு முனிவனாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அரசாட்சியை துறந்து காட்டுக்குள்ளே போனாருங்கிற மாதிரி அந்த கதை வரும். இதில் இந்த பந்தல அரசர் வராரு இல்லையா, அவருடைய அரச குடும்பத்துக்கிட்ட தான் இன்றைக்கும் இந்த ஐயப்பன் கோயிலுடைய முழு கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி அந்த கோயிலை நிர்வகிக்கிறதுக்கு நிர்வாக அமைப்பு எல்லாமே வந்துட்டாலும் இன்றைக்கும் அவர் தான் முக்கியமான ஒருத்தராக பார்க்கப்படுறாரு. கோயில் நடசாத்துனாங்கன்னா அதோடைய சாவிங்கிறது பந்தல அரசருடைய அரண்மனைக்கு தான் போய் சேருமா. அந்த அளவுக்கு பந்தல அரசருக்கும் ஐயப்பனுக்கும் நிறைய கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சம்பவம் நடந்தது எப்போ இருக்கணும்? பந்தல அரசர்கள் சொல்லக்கூடிய கதைகளை வச்சு நம்ம பார்த்தோம்னா ஒரு 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை சார்ந்ததாக இருக்குது. ஆனால் அந்த சமயத்தில் உண்மையிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிற குறிப்புங்கிறது ட்ரேஸ் பண்ணவே முடியலை. சரி, அப்போ ஐயப்பனுடைய வரலாறுங்கிறது ஆக்சுவலாக என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய குழப்பமான விஷயங்கள் தான் நமக்கு தெரிய வருது. முதல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயப்பன் கோயில் அப்படிங்கிறது ஒரு புத்த கோயிலாக தான் இருந்திருக்கணும். ஏன்னா சரணம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் அப்படிங்கிறது எந்தவித இந்து மத வழக்குலையுமே கிடையாது. பௌத்த மத வழக்கில் தான் இந்த சரணம் அப்படிங்கிற வார்த்தை வரும். புத்தம், சரணம், கச்சாமி அப்படின்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி சரணம் அப்படிங்கிறது ஐயப்பனுக்கு சொல்லப்படுறதால அது ஒரு புத்த கோயிலாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பௌத்த புராண நூல்களில் நீலகண்டா அவலோகேட்டீஸ்வரா அப்படிங்கிற ஒருத்தருக்கு சவுத் சைடில் இந்தியாவுடைய தெற்கு திசையில் ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிற குறிப்பு இருக்குது. ஆனால் அந்த கோயில் எங்கே இருக்குது, எது இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அந்த கோயில் தான் ஐயப்பன் கோயிலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயப்பன்கிறவர் தமிழர்களுக்கு சொந்தமானவர். தமிழர்களுடைய மதமான ஆசிவகத்தில் ஐயனார் வழிபாடு இருக்கு இல்லையா, அந்த ஐயனார் வழிபாடு தான் ஐயப்பன் வழிபாடாக மாறி இருக்கு. நீங்கள் ஐயப்பனுடைய தெய்வ சிலை எடுத்து பார்த்தாலும் சரி, அதே மாதிரி ஐயனாருடைய தெய்வ சிலை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, நிறைய ஒற்றுமைகள் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி இன்றைக்கும் நிறைய கிராம கோயில்கள்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா
கருப்பு சாமிக்கு 18 படி அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஐயனாருக்கும் ஒரு சில இடங்களில் 18 படிங்கிறத கட்டியிருப்பாங்க. இங்கேயும் அதே மாதிரி 18 படி அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாமே ஐயனார் வழிபாடு தான். அதெல்லாம் அப்புறமா ஐயப்பன்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு முக்கியமான ஒரு சைடு அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸாகவே நமக்கு நிறைய ஒத்துப்போகக்கூடிய ஒன்றா இருக்குது. அது என்னன்னா, இது ஒரு மலைவாழ் மக்களுக்கு சொந்தமான ஒரு காட்டு கோயிலாகவும் காட்டு தெய்வமாகவும் இருந்த ஒரு இடம். அதுதான் அதுக்கப்புறமா ஐயப்பன் வழிபாடாகவும் சபரிமலை சாஸ்தாவாகவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மலைவாழ் மக்களுடைய பெயர் என்னன்னா மலை அரையர்கள். இந்த மலை அரையர்கள் வழிபட்ட ஒரு தெய்வம் தான் இந்த ஐயப்பன். ஐயன் அப்பன், அதாவது ஐயன் அப்படிங்கிறது ரொம்ப மரியாதையான ஒருத்தரை சொல்கிறது. அப்பன் அப்படின்னா தந்தை. ரொம்ப பூர்வீகமாக பல நூற்றாண்டுகளாக இருந்த ஒருத்தர் இன்றைக்கும் நம்ம அப்பனாக நினச்சி வழிபடுறது அவங்களுடைய வழிபாட்டு முறையில் இருந்திருக்கு. அதுதான் இந்த ஐயப்பனாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த மலை அரையர்களுக்குன்னு ஒரு சங்கம்ங்கிறது உருவாகி அந்த அமைப்புடைய தலைவராக PK சஜீவ் அப்படிங்கிறவர் இருக்கார். இந்த சங்கத்தின் மூலமாக இந்த சபரிமலை ஐயப்பன் கோயிலுங்கிறது எங்களுக்கு பூர்வீகமாக சொந்தமானது, அதில் வழிபாடு நடத்துறதுக்கான உரிமைகள் எங்களுக்கு தான் இருந்துச்சு, எங்ககிட்ட இருந்து அதுக்கப்புறமா அடித்து பிடுங்கிட்டாங்க. அதே மாதிரி மகர விளக்கில் ஜோதி ஏற்றக்கூடிய உரிமை அப்படிங்கிறது எங்களுக்கு தான் இருக்குது, அதை எங்களுக்கு திரும்ப தரணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க. இவங்களுடைய பக்கத்தில் இருந்து என்ன மாதிரியான குறிப்புகள் இந்த ஐயப்பன் கோயிலை வச்சு தரப்படுது அப்படின்னா, ஐயப்பன் அவங்களுடைய மலை தெய்வமாக இருந்திருக்கார். இன்ஃபேக்ட் 1883 ரெவரண்ட் சாமுவேல் மட்டீர் அப்படிங்கிற ஒரு மிஷனரி இந்த பக்கம் வந்திருக்கார். அவர் இந்த இருக்கக்கூடிய மக்களெல்லாம் சந்தித்து பேசியிருக்காரு. அதில் இருந்து பல குறிப்புகளையும் அவர் பதிவு செய்கிறார். அதில் என்ன மாதிரியான குறிப்பை செய்கிறாருன்னா, தலநன்னி அப்படிங்கிற ஒரு ப்ரீஸ்ட், ஒரு சாமியாரை நான் பார்த்தேன். அந்த சாமியார் இங்கே இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிறாரு. அவருடைய வேலை என்னவா இருக்குன்னா, யாராவது குறி கேட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குறி சொல்கிறதுக்காக விபூதி எடுத்து நல்லா பூசிக்கிட்டு கல் எடுத்து குடிச்சிட்டு அந்த போதையோட 18 படி ஏறி ஐயப்பனுக்கு முன்னாடி சாமி ஆடி குறி கேட்டு வந்தவங்களுக்கு குறி சொல்கிறது தான் அவருடைய வேலையாக இருக்குது அப்படிங்கிறத பதிவு செய்கிறார். இந்த குறிப்பிலிருந்து நமக்கு தெரிய வருது, மலைவாழ் மக்களுடைய காட்டு கோயிலா காட்டு தெய்வமா ஐயப்பன் இருந்திருக்காரு, அவங்க வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லை, ஐயப்பனை பற்றிய ஒரு செவிவழி கதையும் இந்த மக்கள் மத்தியில் இருக்கு. ஐயப்பன் அப்படிங்கிறவர் இந்த மலை அரையர் சமூகத்தில் பிறந்தவர் தான். யாருக்கு பிறக்கிறாரு அப்படின்னா, கந்தன் கருத்தம்மா அப்படிங்கிற 2 பேருக்கு பிறக்கிறார். அந்த சமயத்தில் சோழர்கள் தான் இந்த இடத்துக்கு மிகப்பெரிய ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. அவங்களை எதிர்த்து இந்த பகுதியில் இருக்கிறவங்க போரிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. தொடர்ந்து தோற்று போய்கிட்டே இருக்காங்க. சோழர்களை எப்படா சமாளிக்கிறதுன்னு யோசிச்சப்போ கந்தம்மனும் கருத்தம்மாவும் அங்கே இருந்த சாமியார்கிட்ட போகிறாங்க. கோர்மன் அப்படிங்கிற பூசாரிக்கிட்ட. அவர் நீங்கள் 41 நாள் விரதம் இருங்க, 41 நாள் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் உங்களுக்கான வெற்றியை தருவான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி 41 நாள் விரதம் இருந்து அவங்களுக்கு பிறந்தவர் தான் ஐயப்பன். ஐயப்பன் அதுக்கப்புறமா அந்த மக்களை ஒன்று திரட்டி சோழர்களுக்கு எதிராக போரிடுறாரு. போரிட்டு வெற்றியும் பெறுறாரு. ஆனால் அந்த போர்க்களத்தில் அவர் இறந்து போயிடுறாரு. போர்க்களத்தில் இறந்து போன அவரை நினச்சி அவரையே தெய்வமாக மாற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் அந்த மலைவாழ் மக்களுடைய பழக்கமாகவே அதுக்கப்புறமா மாறி இருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறமா பந்தள அரசர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த நிலப்பகுதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்க இந்த கோயிலுடைய கட்டுப்பாட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ளே எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை இந்த மலைவாழ் மக்கள் வைக்கிறாங்க. பந்தள அரசர்கள் தான் இந்த கோயிலுக்கு பூசாரிகளை விரட்டி விட்டுட்டு பார்ப்பனர்களை கொண்டு வந்தாங்க. அப்படி தான் தாளமோன் மடம் அப்படிங்கிறதே உருவாச்சு. அதுக்கு முன்னாடி 18 படியிலலாம் சிறப்பு பூஜையெல்லாம் செய்கிறது கிடையாது. இந்த மாதிரி பூஜை வழக்கங்கிறதே எங்களுடைய மக்களுக்கு கிடையாது. நாங்கள் வேறு மாதிரி தான் வழிபட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறமா தான் புது புது வழிபாட்டு முறையெல்லாம் உருவாச்சு. அப்படி எங்ககிட்ட இருந்து அந்த கோயிலை ஒட்டுமொத்தமாக பறிச்சுட்டு எங்களை விரட்டி அடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் துணை போக ஆரம்பிச்சது. எங்கள் மக்களை சுற்றி சுற்றி தேடி தேடி அடித்து விரட்டி எங்களுடைய நிலத்தெல்லாம் கைப்பற்ற ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறத வைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் 20ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இது அதிகமாக இருந்திருக்கு. 1950 ட்ரிவான்கூர் தேவஸ்தானம் போர்டு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள்லாம் அதோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சு. அப்படி வந்தப்போ அவங்க முழுமையாக பல கோயில்களை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துட்டாங்க. அதாவது பூர்வீக கோயில்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படி இந்த மக்களுடைய வழிபாட்டு முறையும் அந்த தேவஸ்தான போர்டு மூலமாகவும் பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் வந்து கரிமலா அப்படிங்கிற ஊரை சார்ந்த அறிவுக்கல் அப்புப்பன் அப்படிங்கிறவர் இதே மல அரையர் கம்யூனிட்டியை சார்ந்தவராக இருந்திருக்காரு. இங்கே ஐயப்பன் கோயிலில் அவர் தான் பூஜை செய்கிறதும் வழக்கமாக இருந்திருக்கு. ஆனால் அவர் விரட்டி அடிச்சிருக்காங்க. எப்படியாவது மறுபடியும் போய் கோயிலில் விளக்கேற்றிடணும், இல்லைனா வந்து பெரிய குற்றமாயிடும் அப்படின்னு சொல்லி பல தடைகளை தாண்டி போய் விளக்கேற்றிருக்காரு. அப்போவும் அவர் அடித்து விரட்டியிருக்காங்க. இதுக்கு ரெக்கார்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த சங்கத்தில் இருக்கிறவங்க பதிவு செய்கிறாங்க. இப்படி ஒரு மலை கோயிலாக இருந்த இந்த இடம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பிராமணிக்கலாக மாற ஆரம்பிக்குது. அங்கேருந்து தான் இது ஒரு முழுமையாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோயில் வடிவத்துக்கு உள்ள நுழைய ஆரம்பிக்குது. அப்போ வரைக்கும் கூட இது முழுமை அடையலை, கொஞ்சம் விட்டக்குறை தொட்டக்குறையாக தான் இருந்திருக்கு. அதை முழுசாக மாற்றினது ஒரு முக்கியமான சம்பவம். 1950 மிகப்பெரிய அளவுக்கான தீ விபத்து அப்படிங்கிறது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நிகழ்ந்துச்சு. இந்த தீ விபத்து அப்படிங்கிறது திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா இந்த தீ விபத்தில் பெரிய அளவுக்கு பில்டிங் டேமேஜ் ஆனதை விட அந்த கோயிலில் இருந்த ஐயப்பனுடைய சிலை தான் அதிகப்படியான டேமேஜை சந்திச்சிருந்துச்சு. அப்போ இந்த கோயிலில் ஏன் இந்த மாதிரியான சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த கமிஷன் முழுமையான விசாரணை செஞ்சு அஃபிஷியலாக ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோன்னா பல விஷயங்கள் நமக்கு புரிய வரும். என்னென்னா, ஐயப்பன் கோயில் இப்போ இருக்கிற மாதிரி மாதத்துக்கு ஒரு சில நாட்கள் திறந்து வைக்கக்கூடிய பழக்கத்தில் இல்லை. முக்கியமான நாட்களில் தான் திறந்து வைக்கக்கூடிய பழக்கத்தில் இருந்திருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மகர விளக்கு பூஜை சமயத்தில் திறக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி முக்கியமான நாட்களில் தான் திறக்கப்பட்டிருக்கு. மற்ற நாள்லலாம் அது பூட்டப்பட்டிருக்கு. ஏன்னா அது காட்டு கோயில், போகிறது எல்லாமே காட்டு பாதையாக இருக்கிறதுனால ரொம்ப ரேராக தான் அதை திறந்துருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கான ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் அப்படிங்கிறது 1950 ஜூன் மாதம் 16 போடப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நடந்த தேதி ஜூன் மாதம் 15. ஆனால் கோயிலை கடைசியாக எப்போ சாத்தியிருந்தாங்க அப்படின்னா மே மாதம் 20. நடுவில் ஒரு மாதத்துக்கு இந்த கோயில் திறக்கவே படலை. 15 கோயிலை திறந்து பார்த்தவங்களுக்கு ஷாக். முக்கியமான கொட்டகை இது எல்லாமே எரிக்கப்பட்டிருக்கு. கோயிலுடைய கதவுகளை உடைச்சதுக்கான அடையாளங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோயிலில் இருந்த ஐயப்பனுடைய சிலையை சேதப்படுத்துறதுக்கான அடையாளங்கள்ங்கிறது இருந்திருக்கு. முக்கியமாக முகத்திலையும் கைகள்லையும் ஏதோ பெரிய ஷார்ப்பான ஒரு பொருளை வச்சு வெட்டியிருக்காங்க, உடைக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுருக்காங்கங்கிற குறிப்புங்கிறது அதில் இருக்குது. இது வந்து கோயிலில் கொள்ளையடிக்கிறதுக்காக இது நடந்திருக்குமா அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த ஆங்கிளில் விசாரித்தா இல்லை. கோயிலில் எந்த நகைகளும் எதுவுமே திருடப்படவே இல்லை. இருந்த இடத்துல அது அப்படியே இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த கோயிலில் ஒருவேளை விளக்கு ஏற்றி வச்சது விழுந்து ஏதாவது எரிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா எரிஞ்சு போன பில்டிங்ஸ் எல்லாமே காப்பர் பிராஸ்ன்னு இதால் செய்யப்பட்டிருக்கு. அது அவ்வளோ ஈஸியாக தீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தர் போய் இந்த சம்பவத்தை செஞ்சுருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஒரு காட்டு பாதையில் இருக்கக்கூடிய கோயில், தனியாக ஒருத்தரால் போயிருக்கவே முடியாது. குரூப்பாக ஒருத்தவங்க போயிருக்கணும். அதுவும் இந்த வழிபாதை அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த பாதையில் போய் அங்கேயே தங்கி இருந்து அதுக்கப்புறமா 2 நாள் 3 நாளைக்கு வேலை பார்த்து தான் இதை செஞ்சுருக்கணும். அந்த அளவுக்கான டேமேஜை உருவாக்கியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. இப்படி ஒரு சம்பவத்தை யாரால் செய்ய முடியும் அப்படின்னு யோசித்தப்போ கடைசியாக 2 கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஒன்று, சபரிமலை பகுதிக்கு கீழே அதிகமாக கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு கோயில் அப்படிங்கிறதுலாம் நம்பிக்கை கிடையாது. சபரிமலை கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறது ஒரு சிலையாக தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால் அதை எப்படியாவது டேமேஜ் பண்ணி அதை எப்படியாவது அழிச்சிடலாம், அந்த இடத்த காலி பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்து கூட இதை செஞ்சுருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற முதல் கன்க்ளூஷன். 2வது முடிவு என்னென்னா, ஹிந்து மண்டல் அப்படிங்கிற ஒரு அமைப்புங்கிறது அங்கே செயல்படுது. அவங்களும் இதை செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை செய்கிறாங்க அப்படின்னா, இந்த கோயிலில் அவங்க ஒரு டேமேஜ் ஏற்படுத்தி அதை கிறிஸ்டியன்ஸ் மேலே பழி போட்டு அதுகோட சேர்த்து கிறிஸ்டியன்ஸுடைய சர்ச்சையும் அங்கே கொளுத்திட்டோம் அப்படின்னா சர்ச்சையும் அழித்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த சம்பவத்தை வச்சு இந்துக்கள் எல்லாரையும் ஒன்றா இணைச்சு ஒரு அரசியல் பண்ண மாதிரி ஆச்சு அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். அதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. இதில் அவங்க 2வதாக சொன்ன சம்பவங்கிறது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த காலகட்டம் அப்படிங்கிறது கேஸ்டிசம்ங்கிறது ரொம்ப பீக்கில் இருந்த சமயம். 1950களுக்கு முன்னாடியும் சரி 50கள்லையும் சரி கேஸ்டிசம்ங்கிறது கேரளாவில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் சாதி பேதமே இல்லாமல் எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு கோயிலுக்குள்ளே போகக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது சபரிமலையில் தான் இருந்துச்சு. அதனால் சபரிமலை இந்து மக்களை ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருந்துச்சு.
அந்த பாயிண்ட்டை இன்னும் அதிகமாக்கி இந்துக்கள் எல்லாரையுமே ஒரு அணிக்குள்ளே கொண்டு வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கான முயற்சியாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம். ஆனால் இதை யார் இவ்வளோ ஆணித்தரமாக செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான முழுமையான தெளிவான நமக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் அதே சமயத்தில் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு வரைக்கும் சபரிமலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. 1950 இந்த சம்பவம் நடக்குது. 1945 அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை டாக்டர் PA வேலாயுதன் அப்படிங்கிறவர் ஆரம்பிக்கிறார். இவர் ஒரு கண்டாக்டர், திருவனந்தபுரத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். இவர் இந்த சங்கத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக ஐயப்ப பக்தர்களுக்கான எல்லா வேலைகளும் அவர் உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. ஐயப்ப பக்தியை அதிகமாக்குறதுக்கான முயற்சியில் இறங்குறாரு. இந்த ஐயப்ப சங்கத்தில் நிறைய முக்கியமானவங்களாம் அங்கத்தினர்களாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயப்பனுக்கு நிறைய முக்கியமானவர்கள் பக்தர்களாகவும் மாறிட்டு இருந்தாங்க. நவாப் ராஜமாணிக்கம் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். நவாப் ராஜமாணிக்கம் அப்படின்னோடனே அவர் நவாப் அரசர்னு நினச்சிக்காதீங்க. அவர் ஒரு நாடக கலைஞர், மிக முக்கியமான ஒரு நாடக கலைஞர். நவாப் ராஜமாணிக்கம் தான் குருசாமின்னு சொல்லப்படக்கூடிய நம்பியாருக்கே ஐயப்ப பக்தியை விதைச்சவர். அந்த அளவுக்கு அவர் குருசாமின்னு பார்த்துக்காங்க. அவர் தான் ஊராக போய் நாடகம் போடும்போது ஐயப்பனை பற்றி எடுத்து சொல்லி ஐயப்ப பக்தியை பலருக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருந்தார். இப்படி ஒரு சூழலில் 1950 இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஐயப்பனுக்கு ஒரு புது சிலையை நிர்மாணிக்கணும் அப்படின்னு யோசித்து அதற்கான வேலையில் நவாப் ராஜமாணிக்கம் அவர்கள் இறங்குறார். அதுக்கு அவர் அழைச்சிட்டு வந்தது யாருன்னா PT ராஜன் ஐயா அவர்கள். இவர் யாருன்னா தமிழகத்துடைய IT மினிஸ்டராக இருக்கக்கூடிய திரு PTR பழனிவேல் ராஜன் அவர்களுடைய தாத்தா. அவரும் நவாப் ராஜமாணிக்கம் அவர்களும் ஒன்றா சேர்ந்து 2 ஐயப்பன் சிலையை உருவாக்குனாங்க. அதில் ஒரு ஐயப்பன் சிலையை எடுத்துட்டு தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்கிறாங்க. ஊர்வலம் கொண்டு போனது முக்கியமாக பக்தர்களை அதிகரிக்கிறதுக்கு, ஃபாலோயிங் உருவாக்குறதுக்கு தான் ஊராக கொண்டு போனாங்க எல்லா இடத்துலையும். அப்படி சுற்றுப்பயணம் செஞ்சு முக்கியமான தமிழக கோயில்களில் ஐயப்பன் சிலையை வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த சிலையை எடுத்துக்கிட்டு சபரிமலைக்கு போய் அந்த சிலையை அங்கே பிரதிஷ்டை பண்ணுறாங்க. இன்றைக்கு சபரிமலையில் இருக்கிறது PTR ராஜன் அவர்களும் திரு நவாப் ராஜமாணிக்கம் அவர்களும் உருவாக்கி கொண்டு போன அந்த சிலை தான். 2வது சிலை PTR ராஜன் அவர்களுடைய பூர்வீக இடத்துல ஒரு கோயில் எழுப்பப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஊர்வலம் நடந்ததை நிறைய பேர் கண்கூடாக பார்த்துருக்காங்க. அவங்க இன்றைக்கும் உயிரோடவும் இருக்காங்க. இன்ஃபேக்ட் PTR பழனிவேல் ராஜன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அந்த இன்டர்வியூடைய கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் இந்த ஊர்வலத்தை பார்த்துருக்கேன், மயிலாப்பூர் பக்கம் இவங்க வந்தாங்க, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது அப்படின்லாம் பதிவு போட்டிருப்பாங்க. அப்படி ஐயப்பனை பற்றி அதிகமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிங்கிறது இந்த 1950க்கு அப்புறமா தான் அதிகமாக ஆரம்பிக்குது. இந்த 1950 சம்பவத்துக்கு அப்புறமா சிலை மட்டும் புதுசாக வரல, நிறைய புது விஷயங்கள் உருவாக ஆரம்பிக்குது. அதில் முக்கியமான ஒன்றுன்னா ஹரிஹராசனம் அப்படிங்கிற ஒரு பாட்டு சபரிமலையுடைய அஃபிஷியல் சாங்காக இருக்கும். இந்த சாங் அஃபிஷியல் சாங்காக ஏற்றுக்கிட்டதும் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான். கோயில் புதுசாக வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுச்சு. நிறைய பழக்க வழக்கங்கள் புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதில் பெண்கள் இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அறிவுறுத்தப்பட்டுச்சு. இன்னும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்ததுக்கப்புறமா அது சரியாயிடுச்சான்னு பார்த்தா இல்லை. சபரிமலை ஐயப்பன் கோயிலை வச்சு எப்போவுமே ஏதாவது ஒரு சர்ச்சைகள் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா தான் உருவாக ஆரம்பிச்சது. குறிப்பாக ரிலிஜியஸ் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு அப்புறமா தான் அதிகமாக ஆரம்பிச்சது. 1983 நிலக்கல் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டுங்கிறது உருவாச்சு. இந்த மூமெண்ட் எதுக்காக உருவாச்சுன்னா சபரிமலையிலேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு கிரானைட் கிராஸுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த கிரானைட் கிராஸுங்கிறது தோமையார் செயின்ட் தாமஸ் இருக்கார்ல, அவர் உருவாக்கின கிராஸ் இது அப்படின்னு கிளப்பிட்டாங்க. அந்த கிராஸை பார்க்கறதுக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நாடு முழுக்க இருந்து கிளம்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. இதை பெருசாக்கி ஐயப்பன் கோயிலை அழிக்கிறதுக்காக தான் இப்படி கிறிஸ்டியன்ஸ் முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது உருவாச்சு. அப்படி ஐயப்பன் கோயிலை காப்பாற்றணும், அதுக்கு இந்த கிராஸையும் அதுக்காக உருவாக்கின தற்காலிக சர்ச்சையும் நீக்கணும்னு சொல்லி ஒரு மூமெண்ட்டுங்கிறது உருவாச்சு. அதுதான் நிலக்கல் மூமெண்ட். மக்களுடைய எதிர்ப்பை பார்த்த கேரள அரசு அந்த சர்ச்சை கட்டுறதுக்கு வேற ஒரு இடத்த ஒதுக்கி தந்தாங்க. அதுக்கப்புறமா அங்கே சர்ச்சுங்கிறது கட்டப்பட்டுச்சு. இந்த மாதிரி ரிலிஜியஸ் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது அப்பப்போ எட்டி பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதாவது சபரிமலை ஐயப்பன் கோயிலை வச்சு ஒரு அரசியல் விளையாட்டு அப்படிங்கிறது 1950க்கு அப்புறமா தொடங்கப்பட்டுச்சு. அதோடைய நீட்சியாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது உருவெடுத்திருக்கு. 1950க்கு அப்புறமா பெண்கள் உள்ளே வரக்கூடாதுங்கிற ஒரு நடைமுறைங்கிறது அறிவுறுத்தப்பட்டுச்சு இல்லையா? அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாறினது எப்போனா 1991.
இந்த மாதிரி சினிமா ஷூட்டிங்லாம் பண்ணுறாங்க, நிறைய பெண்கள் வந்து ரூல்ஸை மதிக்காமல் போயிடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளைண்ட்டாக வந்தப்போ ஹைகோர்ட்டில் இதுக்கான வழக்குங்கிறது தொடுக்கப்பட்டுச்சு. கேரளா ஹைகோர்ட் 1991 பெண்கள் இந்த கோயிலுக்குள்ளே செல்றதுக்கு தடை விதித்து தீர்ப்பு வழங்கினாங்க. அந்த தடையை எதிர்த்து 2006 இந்தியன் யங் லாயர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்புங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்கில் தான் 2018 அந்த முக்கியமான தீர்ப்பு அப்படிங்கிறது வந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட வயதுடைய பெண்கள் மட்டும் சபரிமலை கோவிலுக்குள் செல்லாமல் விலக்கி வைக்கப்படுவதென்பது மதத்தின் அத்தியாவசியமான ஒரு பகுதி அல்ல என கூறியுள்ளனர். ஆனால் இந்த தீர்ப்பு வந்தப்போ நிறைய இந்துத்துவ அமைப்புகள் அதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. நிறைய RSS அமைப்புகள் கூட அதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்து மதம்ங்கிறது வளருது, பெண்களும் இதுக்கு வந்தாங்கன்னா இன்க்ளூசிவ் ஆகும், நிறைய பேர் இதுக்கு வர ஆரம்பிப்பாங்கள்ல அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சுரல் செக்டாருங்கிறது மாறி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சப்போ உடனே யூட்டர்ன் அடிச்சு இல்லை இந்த தீர்ப்பு வந்து தவறான தீர்ப்பு அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. இப்படி ஐயப்பனுடைய வரலாறில் ஏகப்பட்ட குழப்பங்களும் தெளிவில்லாத ஒன்றும் தான் இருக்குது. அது வந்து ஒரு பழங்குடியின மக்களுடைய கோயிலாக காட்டு கோயிலாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் உள்ளே வந்ததுக்கப்புறமா அது டோட்டலாக மாறி இருக்குது. அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ்லாம் மாறிச்சு, பெண்கள் உள்ளே வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் வரக்கூடாதுன்னாங்க, இன்றைக்கி மறுபடியும் போகலான்னு சொல்கிறாங்கன்னு ஏகப்பட்ட குழப்பம் சூழ்ந்த ஒரு வரலாறு தான் சபரிமலை ஐயப்பன் கோயிலை சுற்றி இன்றைக்கி இருக்குது. அதனால தான் தெளிவாக எது தான் இதில் சரியாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியல. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ சேஞ்சஸை சபரிமலை வந்து பார்த்துருச்சு, இப்போ பெண்கள் உள்ளே வரலாங்கிறது ஒரு சேஞ்சு தானே, சபரிமலை அதை எடுத்துக்கிட்டுமே, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தாக இருக்குது. பர்சனலாக என்னோட ஒப்பீனியன் என்னவாக இருக்கும், அதில் பெண்கள் இதில் போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி யோசித்து பார்த்தாலே குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா டீமோடு டிஸ்கஸ் பண்ணிருந்தோம், இதில் என்ன சொல்லலாம், இது சரியா தப்பா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணால் ஒரு கன்க்ளூசிவான ஒரு மேட்டருக்கு எங்களுக்கு வர முடியல. ஒரு பக்கம் பார்த்தா அது சரிங்கிற மாதிரி தான் இருக்குது. பாலின் அடிப்படையில் வந்து பாகுபாடுங்கிறது இருக்கக்கூடாது, பெண்களுக்கும் உரிமை இருக்குது தெய்வ வழிபாட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா இல்லை, அது அவங்களுடைய கஷ்டமாக பழக்கமாக அது வந்துருச்சு, அதுதான் அந்த கோயிலுடைய வழிபாட்டு முறையாக இருந்துச்சுன்னா அதையே நம்ம உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வர முடியாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் மாட்டிக்கிட்டோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களால் ஏதாவது ஒரு கன்க்ளூசிவாக யோசிக்க முடியுதா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பெண்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகலாம், சபரிமலை ஐயப்பன் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் தான், அவரை வழிபடுறதுக்கு வந்து பெண்களும் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த பழக்கம் மாறக்கூடாது, பெண்கள் அந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே பிக் பாஸ், ஐயப்பன் கோயிலுடைய முழுமையான வரலாறுங்கிறது உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக போயிடுச்சு, ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணனால அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரணும்னு யோசிச்சனால கொஞ்சம் டீட்டெயிலாக ஆகிடுச்சு. இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும், ஐயப்ப பக்தர்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு நான் விருப்பப்படுறேன். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு யாரெல்லாம் தெரியுமோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.